strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ அட் நாக்பூர் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கணும். தேவையில்லாம ஒரு 2 விக்கெட் விட்டாங்க. பட் ஸ்டில் பால்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விக்டரி தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு so many players. அதாவது இந்த கம்பைன் டீம் எஃபர்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் போலர்ஸ் நல்லா பண்ணாங்க. அட் த சேம் டைம் இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா 2 விக்கெட் விழுந்தாலும் பாத்தீங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த விதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்றதுக்கு இறக்குனது, அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண விதம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு இந்த ஓடிஐல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா they could able to win this match very ஈஸி வே. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். இங்கிலாந்து வில் பி டேம் டிசப்பாயிண்டட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நாக்பூர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. கொஞ்சம் லைட்டா நின்று வரும் அவ்வளவுதான் தவிர சூப்பர் பேட்டிங் ட்ராக். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா டியூ இருந்துச்சு சேசிங்ல, பேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துச்சு அண்டர் த லைட்ஸ், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் ஸ்டில் ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது ஒரு பாசிட்டிவான ஒரு டிசிஷன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடல. டெஃபினட்டா they should have scored 290 இல்ல 300. இந்த பிச்சில் 290 300 அடிச்சிருந்தாங்கனாலே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ன் அதிகமா இருந்தது. ஏன்னா டியூ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. ஆஃப்டர் 25-30 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்ட ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதில் ரஷீதா இருக்கட்டும், ஏன் லியாம் லிவிங்ஸ்டனுக்குமே பயங்கரமான டேர்ன் இருந்துச்சுங்க. அப்போ பாத்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டா 290 300 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் ரொம்பவே டஃபா போயிருக்கும். பட் அங்கதான் இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய தவற பண்ணிட்டாங்க. ஏன்னா டாஸை வின் பண்ணிட்டு they were able to score only 249 உங்களுக்கு ஹெல்ப் ஆக போறது இல்லைங்க ஷுவரா. ஸோ அவங்களோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனர்ஸ் செம்ம காட்டுனாங்க. ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், பென் டக்கெட்டா இருக்கட்டும், அவங்க 2 பேர் கிட்ட இருந்து இதை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கறது தான். ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20 எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி 50 ஓவர்ஸும் விளையாடுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் 8 ஓவர்லயே 75 ரன், சரியான ஸ்டார்ட் T20 மாதிரி. ஸோ நோலாஸ்ல இருந்த ஆக்சுவலா டீம் 75 ஃபார் நோலாஸ்ல இருந்த டீம் 75 ஃபார் 3 ஆல் ஆஃப் அ சடன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு டெபியூட் பண்ணாரு. பிளஸ் விராட் கோலி வேற அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால இந்த மேட்ச் அவர் விளையாடல. புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம என்ன நினைச்சோம்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள ஆடுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அவங்க வருண் சக்கரவர்த்தி விளையாட வைக்கல. they were so keen on playing ஹர்ஷித் ராணா as well as எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் டெபியூட் பண்ணாரு. ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஒன்னும் தப்பு கிடையாது. ஹர்ஷித் ராணா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாருங்க. இனிஷியல் 2-3 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்மடி அடிச்சிட்டாரு ஆக்சுவலி ஃபில் சால்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு T20ல போடுற மாதிரி போடுறாரோ, அவரோட லைன் அண்ட் லென்ஸ் ரொம்ப ஷார்ட்டா போடுறாரு. ஏன்னா கையில நியூ பால் இருக்கும்போது நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட்ல போடணும், அப்பதான் பால் ஏதாவது ஸ்விங் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முகமது ஷமி சூப்பரா போட்டுருந்தாரு. ஃபுல் 100% ஷமி கிடையாது, ஒரு 80-85% ஷமி தான் அது. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா செமையா போட்டுருந்தாரு. ஆக்சுவலி நிறைய பீட்டன் எடுத்தாரு, மேடின் எடுத்தாரு. பட் ஒரு ஹர்ஷித் ராணா ரன்னா வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா தெரிஞ்சுது. ஓகே, இந்த டெபியூ வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது போல இருக்கு நம்ம நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுப்பாரு. கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட், ஃபில் சால்ட்டோட ரன் அவுட் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஷ்ரேயாஸ் ஐயர் பவுண்டரியில சூப்பரா வந்து ஃபீல்டிங் பண்ணாரு. அண்ட் நிஜமாவே வந்து 2 பேட்ஸ்மேன் மேலதான் மிஸ்டேக் நம்ம அதிகமா சொல்லணும். சரியான கம்யூனிகேஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அவங்க ரன் அவுட் ஆயிருப்பாங்க. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் மேலே நம்ம மெயினா மிஸ்டேக் சொல்லணும். ஏன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் அவர் நல்லா ஃபீல்டிங் பண்ணாரு, பால தூக்கி போட்டாரு, அது எல்லாமே ஓகே. பட் மேஜர் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் கிட்ட தான் வந்து டெஃபினட்டா அவங்களோட கம்யூனிகேஷன் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளோல ஆடிட்டு இருந்தாங்க. ரன் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென் டக்கெட் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் வந்தாரு. சூப்பரா அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த்ல ஒரு பவுன்சர் போட்டாரு ஆக்சுவலி ஹர்ஷித் ராணா. அவரும் வந்து காட் பிஹைண்ட் அவுட். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து 75 ஃபார் நோலாஸ் இந்த டீம் வந்து சடனா 77 ஃபார் 3. ஸோ இந்தியா செம்மையா கம்பேக் ஆயிட்டாங்க கேம்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல இங்கிலாந்தோட 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க. ஜோ ரூட்டும் சரி, ஜாஸ் பட்லரும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு 35 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து சூப்பரா ரூட் அவுட் ஆகுனாரு. ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓடிஐ கேம்ல அந்த 15th ஓவர்ல இருந்து அந்த 35th ஓவருக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஜடேஜாவோட கோட்டை. புரியுதா உங்களுக்கு? அது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் மனுஷா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி தான் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஜோ ரூட் அவுட் ஆகினார் LBW. அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. ஸோ அது ஒரு ஹியூஜ் லாஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஜேக்கப் பெத்தல் முதல் முறையா இந்தியாவில் விளையாடுறாரு. ஸோ சூப்பர் நாக் விளையாடுறாரு. அவரு ஒரு 52 அடிச்சாரு. ஸோ அவரும் ஜாஸ் பட்லரும் சேர்ந்து ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஜாஸ் பட்லரும் as expected செமையா விளையாடி ஒரு 50 போட்டாரு. ஸோ அந்த 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போயிருந்ததுன்னா டெஃபினட்டா இவங்க 300 டச் பண்ணிருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜாஸ் பட்லர் அவுட் ஆயிட்டாரு. அது வந்து என்ன சொல்றது, அன்லக்கி விக்கெட் கூட சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் பால் ஏர்லியரா போயிட்டாரு, பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டு
கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டோட்டலா கேமுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா ஜாஸ் பட்லர் நின்று தான் டெஃபினட்டா 300 ஸ்கோர் போயிருக்கும். ஸோ 170 அந்த 5வது விக்கெட் போகும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும் இவங்க அதிகபட்சமா 250 தான் அடிப்பாங்க, அதுக்கு மேல அடிக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தே ஸ்கோர் 249. ஸோ இந்தியன் போலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முகமது ஷமி சூப்பரா போட்டாரு. ஈவன் தோ நாட் ஃபுல் ஃபிட் ஷமி, அவரோட போலிங் சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அவர் அந்த சீம்ல போடுவார் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விண்டேஜ் ஷமியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரு, பெரிடன் காஸ் விக்கெட். அண்ட் இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணா டெபியூ மேட்ச் என்னதான் இனிஷியலா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் திருப்பி கம்பேக் ஆகி அந்த 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாருல. எனக்கு என்ன தோணுதுன்னா ஹர்ஷித் ராணா இஸ் a விக்கெட் டேக்கர். சம்டைம்ஸ் ரன்ஸ் கொடுப்பாரு, பட் ஆல்சோ ஹி கேன் டேக் விக்கெட்ஸ். பஞ்ச் ஆஃப் விக்கெட்ஸ் கூட ஒரு எடுக்கலாம் பாருங்க, பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் டெஃபினட்டா அவரோட லைன் அண்ட் லென்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். T20ல போடுற மாதிரி பாத்தீங்கன்னா நியூ பால்ல நீங்க ஓடிஐ கிரிக்கெட்ல போட முடியாது. ஓடி கிரிக்கெட்ல அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல் கொஞ்சம் பாலை நீங்க ஃப்ளோட் பண்ணணும். எல்லா பாலுமே நீங்க டங்குன்னு அடிக்க கூடாது ஷார்ட் பிச், ஏன்னா பேட்ஸ்மேனால ஈஸியா ஆடிட முடியும். ஸோ அது அவர் போக போக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல டெஃபினட்டா கத்துப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் ஜடேஜாக்கு கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தானோ. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு, க்ரூஷியல் விக்கெட்ஸ் ஆஃப் ஜோ ரூட் ஆஸ் வெல் அஸ் ஜேக்கப் பெத்தல். அண்ட் அக்சர் பட்டேலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவரோட ரோல் என்னன்னா அப்பப்போ வந்து அந்த ஓவர்ஸை ஃபில் பண்ணிட்டு போறது. அவர் தான் வந்து ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்தாரு. என்னதான் அது வந்து ஒரு லக்கி விக்கெட்டா இருந்தாலுமே அவரோட பாட்டை அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் குல்தீப் யாதவும் இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கட்சி விளாடுறாரு. அவரும் கொஞ்சம் ரொம்ப ரஸ்டியா இருந்தாரு, பார்த்தாலே தெரிஞ்சது. ஃபீல்ட்லயும் சரி போலிங்லயும் சரி அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு, லாஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலா நல்லா போட்டாருங்க. ஆனா அவர் இந்த பவுன்சர் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பவுன்சர் ட்ரை பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி சொருகினே இருந்தாங்க. அது எஸ்பெஷலி ஆர்ச்சர் வச்சு செஞ்சாரு லாஸ்டா. அந்த பவுன்சர் பால்ஸை மட்டும் தான் அடிச்சாங்க தவிர மத்தபடி ஹர்திக் பாண்டியாவோட ஸ்பெல் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. மேட்ச் பார்க்காம ஸ்கோர் கார்டு பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், ஹர்திக் பாண்டியா 7 ஓவர்ல 38 ரன் 39 ரன் எதிர்பார்த்த அளவுக்கு போடல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மேட்சை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்னு. சோ அந்த வகையில தான் நான் சொல்றேன் ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலா நல்லா தான் போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ் அவர் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணதுனால பாத்தீங்கன்னா ரன்ஸை வாரி வழங்கிட்டாரு தான் நான் சொல்லுவேன். ஸோ சூப்பர் போலிங் எஃபெக்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஓவரால் கிரவுண்ட் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் நம்ம கண்டிப்பா ஜெய்ஸ்வாலை பாராட்டியே ஆகணுங்க, சூப்பர் கேட்சுங்க. அதாவது இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ரோஹித் சர்மாவோட கேட்ச் எடுப்பாரு பாத்தீங்களா, டிராவிஸ் ஹெட் ஓடி போய் அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா சால்ட்டை ரன் அவுட் ஆகியாச்சு, ஒரு பக்கம் பென் டக்கெட் டேஞ்சரஸ் பிளேயர், ஸோ அவரையும் வந்து அவுட் ஆகிட்டா பெட்டரா இருக்கும்ன்றதா நம்மளுக்கு அந்த டைம்ல தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அதுதான் இந்தியாவுக்கு நடந்துச்சு. அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு தான் அந்த கேட்சுக்கு கிரெடிட் கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய வந்து ஷார்ட் செலெக்ஷன்ஸ் வழக்கம் போல இங்கிலாந்து கிட்ட அது ஒரு இஷ்யூ இருக்குங்க. அதை வந்து நம்ம இஷ்யூன்னு சொல்றதை விட அவங்க அப்படிதான் விளையாட போறாங்க. பென் டக்கெட்டோட கேம் அப்படிதான் இருக்க போகுது. ஓகே, பட் ஸ்டில் பிரைடன் கார்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேட் விட்டாரு பாத்தீங்களா முகமது ஷமி, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா ஒரு எண்ட்ல உங்களுக்கு ஒரு செட் பேட்ஸ்மேன் ஜேக்கப் பெத்தல் இருக்காங்க போது கண்டினியூ பண்ணிருக்கணும்ல. நான் சொல்ல வரேன் 249க்கு 285 அடிச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒண்ணுமே சூப்பரா போயிருக்கும். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிஐ ஸ்கோர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செட் பண்ணும் போது ரொம்ப ஹையா நீங்க நினைச்சுக்கிட்டு செட் பண்ணக்கூடாதுங்க. அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டட் ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ணி விளையாடணும். இவங்க வந்து கிட்ட வரும்போது ஓகே 5 விக்கெட் போயிடுச்சா, நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடுவோம், 40 ஓவர் இருக்கு கேம் எடுத்துட்டு போவோம், லாஸ்ட் 10 ஓவர்ஸ் அடிக்கலாம், ஏன்னா இந்தியா ஸ்பின்னர்ஸ் தான் போட போறாங்க, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் அவுட் பண்ணிருக்கணும். ஆனா வரவங்க எல்லாருமே டெய்லண்டர்ஸ் சொல்ல வேணா, அவங்களாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேட்டும் பிடிப்பாங்க நல்லா. அந்த பேட்ஸ்மேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் கொஞ்சம் பெட்டரா விளையாடி இருக்கலாம், செட்டான பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடி இருக்கலாம். அவங்களும் வந்து பேட் அவுட் ஆறதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்டா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு சின்ன கேமியோ விளையாடுவாரு. அந்த கேமியோ வந்து ஹர்திக் பாண்டியா பவுன்சர் டாக்டிக் போறேன்னு சொல்லி ரன் வாரி கொடுத்தாரு. இல்லைன்னா 250 கூட வந்திருக்காது, 235 அவங்கள வந்து முடிச்சிருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், அது பரவாயில்ல. பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆக்சுவலி இங்கிலாந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் வந்து கிடைச்சதுக்கு தே ஷுட் ஃபீல் லக்கி. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 300 ரன் போஸ்ட் பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா இந்தியா அந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்கன்னு. அப்படிதான் வின் பண்ணாங்க, அது வேற விஷயம். என்னோட லைவ்ல கூட நான் சொல்லி இந்த மிட் செஷன்ல. அண்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல, டு பி வெரி ஆனஸ்ட். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் இறங்கினாங்க. பட் ஜெய்ஸ்வால் பாசிட்டிவா இருந்தார், 15 ரன்ஸ் ஒரு 3 பவுண்டரி அடிச்சாரு. பட் அவரை ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஏன்னா பீட்டன் ஆயினே இருந்தாரு. சில விஷயங்கள் ஜெய்ஸ்வாலும் கத்துப்பாரு மேட்சஸ் விளையாட. இதான் அவரோட முதல் மேட்ச் ஓடிஐல. ஸோ ஹி வில் ஆல்சோ லேர்ன் சர்டன் திங்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு எக்ஸலன்ட் போலர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா அந்த அவர் அவுட் ஆன பால் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பால், அதுக்கு கிரெடிட் நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவரோட ஃபேவரட் அந்த ஃபிளிக் ஷாட் ஆட போனாரு, ஏர்லியரா போயிட்டாரு. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வரும், அவர் ஒரு ஃப்ளோல அப்படியே ஆடிட்டாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொடி நட்டி அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்தியா வேற அண்டர் ட்ரபிள் 19 for 2. நான் கூட என்ன நினைச்சேன்னா ஓகே இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது போல இருக்குன்னு. அந்த டைம்ல ஒரு க்ரூஷியல் 94 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயருங்க. ஆக்சுவலா இந்த
கேம்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பா சுப்மன் கில் செம்மையா விளையாண்டாரு ஃபார் 87. கண்டிப்பா அது கிரெடிட் கொடுத்தாகணும், எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அக்சர் பட்டேல ஃப்ரெண்ட்ல இறங்கினாங்க இந்த வாட்டி கொஞ்சம், அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவர் 50 போட்டார், அது எல்லாமே ஓகேங்க, அவங்களுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்ததாகணும், எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச் எடுத்துட்டு போன விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கவுண்டர் அட்டாக்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லரோட பிளான்ஸ் எல்லாமே கெட்டு போச்சு. அது வரைக்கும் பயங்கரமா அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டீமிங் என்னன்னு தான் சொல்லுவேன் நான் கண்டிப்பா. ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வேற லெவல்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து மிட் விக்கெட்ல ஒரு மட்டைக்கு ஒரு 6 ஒன்று விட்டுட்டு அடுத்த பாலும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மேன் மேல ஒரு 6 விட்டாரு பாருங்க, கதி கலங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணாரு 3 பவுண்டரி. பிரைடன் கார்சர், ஐ திங்க் பிரைடன் கார்சர் தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 3 பவுண்டரி டமால் டமால் டமால், டோட்டலா ஃபீல்ட் செட்டப்பே மாறிச்சு. அதுக்கப்புறம் புரியுதா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணதுனால ஃபீல்டு மாறி போய் அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சுப்மன் கில் விளையாடும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிமிலர் ஃபீல்ட தான் செட் பண்ணாரு ஜாஸ் பட்லர். சோ கேப்ஸ் நிறைய அந்த யூஸ் பண்ணி சுப்மன் கில்லும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஐயரோட அந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கில்லுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ டெஃபினட்டா ஐயரோட அந்த 59 of 36 balls அன்பலியபிள் இன்னிங்ஸ், அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஹைலைட்ஸ்ல வந்து நான் கிட்டத்தட்ட 2-3 முறை கண்டிப்பா நான் வந்து பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் எல்பிடபிள்யூ ஆயிட்டார் ஜேக்கப் பெத்தல் பால்ல. ஸ்டில் இங்கிலாந்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அவுட் சைட் சான்ஸ் வந்து டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா, ஓகே ஒருவேளை ஒரு கேஎல் ராகுல் வருவாரு, இல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா வருவார்னு நினைச்சோம். பட் அந்த டைம்ல தான் அக்சர் பட்டேல் இறக்குனாங்க. ஏன்னா அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பிளஸ் அதில் ரஷீத் நல்லா போடுவாருன்றதுனால அவரை கவுண்டர் பண்றதுக்கு அக்சர் பட்டேல் இறக்குனாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி இறங்கி மடக்கி வந்தோடனே ஒரு 4 ஒன்று அடிச்சாரு ஸ்கொயர் லெக்ல, ஐ திங்க் மிட் விக்கெட்ல அடிச்சாரு இவரை அதில் ரஷீத். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனையும் அட்டாக் பண்ணாரு, பெத்தலையும் அட்டாக் பண்ணாரு. சோ அவரு செமையா வந்த வேலையை சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சுப்மன் கில்லும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் அவரோட அந்த டிபிக்கல் ஓடிஐ கேமை சூப்பரா கண்டினியூ பண்ணியிருந்தாரு. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிச்ச அந்த 100 runs பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ க்ரூஷியல். ஒரு மேட்ச் வினிங் 100 runs பார்ட்னர்ஷிப்னே கண்டிப்பா சொல்லலாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய தானா வந்து நின்றுச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்னைக்கு அக்சர் பட்டேல முன்னாடி இறக்குவாங்க, அவர் இப்படி ஆடுவாருன்னு சொல்லிட்டு. சோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றவங்க தாங்க பிளேயர். நான் கண்டிப்பா அதுக்கு வந்து அக்சர் பட்டேல் கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அதுக்கு சும்மா போய் சுத்திட்டு அவுட் ஆனோம், நான் வந்து கன்வென்ஷனல் ஷாட்ஸே ஆடுறேன், மெரிட் ஆஃப் த பாலும் ஆடுறேன்ற மாதிரி போயிட்டு சூப்பரா விளாண்டாரு. நிஜமாவே பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு அதில் ரஷீத் பால்ல. சூப்பர் பால் அது, சரியான டர்ன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்தாரு. கேஎல் ராகுல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இது கரெக்டான ரோல் அவருக்கு கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் இனிஷியலா ஒரு நம்பர் 3 நம்பர் 4ல வர ஒரு பர்சன், இல்ல ஓப்பனிங் இறங்குவாரு, டாப் ஆர்டர்ல இறங்குற பர்சன்னே வச்சுக்கோங்களேன். சோ கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு, அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுவார். அந்த மாதிரி பிளேயர் நம்பர் 6, 7ல அவரோட ரோல் என்னவா இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஒருவேளை சேசிங்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ல போறாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது இன்கேஸ் இந்தியா 3 விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா அப்ப கேஎல் ராகுல் இறக்குவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, கேஎல் ராகுல நம்பர் 6ல நீங்க விளையாட போறது கன்ஃபார்ம். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல செகண்ட் பேட்டிங்கா இருக்கட்டும்னா ஏன் அந்த ஸ்பாட்டை வேஸ்ட் பண்றீங்க? ஏன்னா கேஎல் ராகுலோட ஸ்பாட் அது கிடையாது. அதுக்கு நீங்க ரிசர்வ் பண்ணிட்டே ஆடலாம். அந்த ஸ்பாட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க கேஎலோட ஃபுல் வேல்யூ நீங்க யூஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பிளே. இன்னைக்கு வேணா அக்சர் பட்டேல் கிளிக் ஆயிடலாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டக்குன்னு தூக்கி உள்ள இறக்குனீங்க, அது எல்லாமே ஓகே. சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி பண்றாங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது உங்களுக்கு கேஎல் ராகுல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட யூசேஜை வந்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா இந்தியா. சோ நான் அதுக்கு வெயிட் பண்றேன். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது கேஎல் ராகுலோட பொசிஷன் என்னவா இருக்கும்ன்றது நான் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணி பார்க்க போறேன். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்பவும் அவர் 6லயோ 7லயோ இறங்கினாருன்னா ஐ டோன்ட் திங்க் சோ அது அவரோட பொசிஷன் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. பிகாஸ் அது கரெக்டா அவர் செட் ஆக மாட்டாரோ என்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்களை தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. அப்புறம் சுப்மன் கில் இறங்கினாரு. வந்தோடனே ஹர்திக் பாண்டியா ஒரு 6 ஒன்று விட்டாரு. சோ பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் ரேட் ஏதோ 14 runs 15 runsோ ஏதோ தேவை. கரெக்டா சுப்மன் கில்க்கும் அந்த டைம்ல ஒரு செஞ்சுரி தேவை. சோ அவரும் டக்குன்னு செஞ்சுரிக்காக அடிச்சாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. பட் எனிவே இட் வாஸ் a fantastic innings from சுப்மன் கில். 87 runs. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவரோட பெஸ்ட் ஃபார்மட் 50 overs. T20ல எந்த அளவுக்கு கில் செட் ஆவார்னு எனக்கு தெரியாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல நிஜமா ஸ்ட்ரகிள் ஆறாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவரோட ஸ்பாட்டே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. ஆனா ஓடிஐ கிரிக்கெட்னு வரும்போது யாருமே சுப்மன் கில்லோட ஸ்பாட்டை பத்தி கேள்விகள் எழுப்பவே கூடாது. அந்த மனுஷன் 58 ஆவரேஜ் வச்சிருக்கானா, எந்த ஆப்பனன்ஸ் வராங்களோ அந்த ஆப்பனன்ஸோட தான் விளையாட முடியும். இன்னைக்கு விராட் கோலி பெரிய பெரிய ஆளா வந்த காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்காவோட ஒரு 7 செஞ்சுரி 8 செஞ்சுரி அடிச்சு பெரிய பெரிய டீமோடையும் அடிப்பாரு. யாருமே இங்க கம்பேர் பண்ண விரும்பல. ஆனா ஒரு பிளேயருக்கு எந்த டீம் கிடைக்குதோ அந்த டீமோட தான் அவன் விளையாடி ஆகணும். அவன் ஸ்ரீலங்காவோட அடிச்சான், நியூசிலாண்டோட அடிச்சான், வெஸ்ட் இண்டீஸோட அடிச்சான் அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லா பிளேயர்ஸும் அப்படிதான் பட்டிங்ல வருவாங்க. ஓகே, அதே மாதிரிதான் இப்ப இஷான் கிஷன் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கானா, அவன் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட தானே அடிச்சான். அவனும் டேலண்ட் தான், இல்ல அவன் டைமும் வரும். ஆனா
நான் சொல்ல வரது என்னன்னா, அவன் பங்களாதேஷ் அடிச்சான் அப்படின்னு நம்ம அவனை இலக்காரமா நினைச்சிட முடியாது. இஷான் கிஷன் ஒரு மெயின் பிளேயர் நம்ம வந்து ஈக்குவேஷன்ல வச்சுக்கிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரிதான் சுப்மன் கில். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் என்னைக்குமே ஒரு பக்கா பிளேயருங்க இந்தியாவுக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு பிளேயர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் 50 ஓவர்ஸ் விளையாடுறதுக்கு தேவை. ஓகே, நம்ம கிட்ட விராட் கோலி இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு. இந்த மாதிரி 2 பிளேயர் கண்டிப்பா 50 ஓவர்ஸ்க்கு தேவை. எல்லா பிளேயரும் போய் பேட் ஓட முடியாது. எக்ஸாம்பிள் இங்கிலாண்டோட பேட்டிங் பாத்துக்கோங்க. ஒரு ஜோ ரூட் அவுட் ஆயிட்டாருன்னா கதை என்ன ஆகுதுன்னு பாருங்க. டக்குன்னு ஆல் அவுட் ஆகலையா, 300 ரன் அடிக்க வேண்டிய பிச்சில் இந்தியா அந்த தவிர பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கு. அது விராட் கோலியும் சரி எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் சுப்மன் கில் எடுத்துக்கலாம். ஷ்ரேயாஸ் ஐயர் தான் இன்னைக்கு லாஸ்ட் ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சில கமெண்டேட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொன்னாரு, இன்னைக்கு மேட்ச்ல நான் ஆடவே போறது இல்ல, விராட்டுக்கு அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால நான் போனேன். அப்ப நல்லா பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மேட்ச்ல ஷ்ரேயாஸ் ஐயர் தான் ஆக்சுவலா டிராப் பண்ணிருப்பாங்க விராட்டுக்கு இன்ஜுரி இல்லைன்னா. நெக்ஸ்ட் மேட்ச் விராட் வந்து ஃபிட் ஆயிட்டாருன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் தான் டிராப் பண்ணுவாங்க போல. அது ரொம்ப அன்ஃபேரா இருக்கும்ல. திஸ் இஸ் ஹவ் கிரிக்கெட் கோஸ். அதுவும் இந்தியால. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸ்பாட்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை டிராப் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒன் சான்ஸ் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த ஒரு ஷாட் இருக்கு, பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு. இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ டிசப்பாயிண்டிங். அவங்க போட்ட லென்ஸ் நியூ பால்ல முக்காவாசி அடிக்கிறாங்க. ஷார்ட் பிச் உள்ள வந்து நீங்க ஆக்சுவலா ஹைலைட்ஸ் என்ன பாருங்களேன், எண்ணி ஒரு 8 பால் 9 பால் உள்ள போட்டிருப்பாங்க ஃபாஸ்ட் போலர்ஸ். மத்தபடி ஷார்ட் பால் தான். ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்பெல் நல்லா இருந்தது. சகீப் முகமதே கொஞ்சம் ஷார்ட்டா போட்டார். அதை விட பிரைடன் கார்ஸ் T20ல கலக்குனாருங்க அந்த சீரீஸ்ல. 4 T20லயும் சூப்பரா இங்கிலாந்துக்கு போட்ட ஒரே போலர் பிரைடன் கார்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா 50 ஓவர்ஸ்ல கண்டிப்பா அவரோட லைன் அண்ட் லென்த்தை மாத்தணும். எப்படி நம்ம ஹர்ஷித் ராணாவை கிரிட்டிசைஸ் பண்ணோம், இன்னும் இவன் ஒரு கம்பேக் ஆகி 2 விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அவரோட போலிங் லைன் வந்து கொஞ்சம் T20 ஓரியன்டா இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அதே தான் பிரைடன் கார்ஸ்க்குமே நான் சொல்றேன். பிரைடன் கார்ஸும் பாத்தீங்கன்னா T20ல போற மாதிரி ரொம்ப அடிச்சு போடுறதுனால இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் முக்காவாசி எடுத்துக்கோங்க, கில் எடுத்துக்கோங்க, ஷ்ரேயாஸ் ஐயர் எல்லாருமே கட்டு புல்லு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ நிஜமாவே அந்த ஃப்ரண்ட்ல போட்டு அந்த ஒரு டிரைவ் ஆட விடுறதோ இல்ல ஸ்ட்ரெயிட் டிரைவ், நீங்க பாருங்க இந்த மேட்ச்ல எத்தனை ஸ்ட்ரெயிட் டிரைவ் பார்த்திருப்பீங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு ஷாட் ஜெய்ஸ்வால் ஆடி இருப்பான், ஒரு ஷாட் ஆக்சுவலா ஜடேஜாவோ அக்சர் பட்டேலோ ஏதோ ஆடி இருப்பாங்க. அது தவிர்த்து ஸ்ட்ரெயிட்ல ஒரு அவ்வளவு பவுண்டரிஸே இல்லை. அது காரணம் என்னன்னா போலர் ஸ்டெம் டு ஸ்டெம் போடல, ஸ்ட்ரெயிட்டா போடல. நீங்க நியூ பால்ல முடிஞ்ச வரைக்கும் அப்படி போட்டாதான் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஒன்ஸ் நியூ பால் போயிடுச்சுன்னா நீங்க இந்தியால சம்மடி அடிக்கலாம். அதுவும் சேசிங்லாம் அண்டர் த லைட்ஸ் நாக்பூர்ல ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. ஸோ இங்கிலாந்தோட லைன் அண்ட் லென்த் ரொம்பவே புவரா இருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ட்டா போட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதில் ரஷீத்தை நம்பியே இருந்தாங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ் அதில் ரஷீத் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. கேம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவர் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதில் ரஷீத் விக்கெட்ஸ் எடுத்தாதான் இங்கிலாந்து கேம்குள்ள கம்பேக்கே ஆக முடியும். இந்த ஓடிஐ செட்டப்பை பார்க்கும்போது அதில் ரஷீத் விக்கெட் எடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஜேக்கப் பெத்தல் லிவிங்ஸ்டனை மட்டும் வச்சுக்கிட்டு நைஸா அந்த 5th bowler ரொட்டேட் பண்ணலாம் இங்கிலாந்து நினைச்சாங்கன்னா இங்கேயும் அடி வாங்குவாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அடி வாங்குவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்தியா வந்து 1-0 சொல்லி இந்த சீரீஸை இப்போ லீட் பண்றாங்க. எந்த டவுட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் ஓடிஐ வந்து பாத்தீங்கன்னா கட்டக்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். கட்டக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவா தான் இருக்கும் விக்கெட் அண்ட் சேசிங் பெட்டரா இருக்கும். ஏன்னா அங்கேயும் டியூ இருக்கும். ஏன்னா ஈஸ்டர்ன் சைடு அங்கெல்லாம் நீங்க பேப்பர்ல எழுதி இப்படி ஒட்டிடுவேன் நான். வேணா கன்ஃபார்மா டியூ இருக்கும்டா. டியூ இருக்காது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் டியூ. ஏன்னா ப்ரோ டியூ சொன்னீங்க என்னவோ ரிவர் மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் அங்க வந்து கேப்டன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு. பட் இந்தியா வந்து இப்போ ஒரு டாமினேட் பொசிஷன்ல இருக்காங்க. நான் ஏற்கனவே ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் இந்த சீரீஸை யார் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்கன்னு. இப்போ இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கிலாந்து இதுக்கப்புறம் கம்பேக் ஆவாங்களான்னு. கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கும். அப்படி இன்கேஸ் கம்பேக் ஆகி 2-1 சீரீஸை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்லிட்ட போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கிளியர் கட்டா தெரியுது. அது கட்டக்லயோ இல்ல அகமதாபாத்லயோ இங்கிலாந்தோட பேட்டிங்ல கண்டிப்பா சில ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்களோட ஃபாஸ்ட் போலிங்ல இந்த மாதிரி வந்து பேக் ஆஃப் லென்த்ல அப்படியே ஷார்ட் பாலா போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நிறைய அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தாதான் ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்க முடியும். இல்லை என்றால் டெஃபினட்டா இந்தியா ஸ்பின்னை வச்சும் சரி அவங்களோட பேட்டிங்கை வச்சும் சரி இந்த சீரீஸை டாமினேட் பண்ணிடுவாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஓடியை பத்தி தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.